போன வீடியோவில் வந்து பிரண்டை எப்படி செய்யணும் சுத்தம் செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சு காமிச்சேன். இப்போ வந்து பிரண்டை தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தேவையானது நல்லெண்ணெய் வந்து நல்லா ஒரு சின்ன பாக்கெட் அளவு நல்லா ஃபுல்லாக உடச்சி ஊற்றிடணும். நல்லா சூடு பண்ணிக்கிங்க. இதில் தான் வந்து பிரண்டையை வந்து நம்ம பொரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிரண்டைய இந்த க்ளீன் பண்ண பிரண்டையை நல்லா வந்து பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் வந்து நல்லா பொரிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தனியாக வந்து இந்த பிரண்டையை எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா எவ்வளோ நிறையா போட முடியுமோ அவ்வளோ நிறையா போட்டுக்கோங்க. அதே மாதிரி பெரிய பல் பூண்டு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் சின்ன பல் பூண்டு போட்டுக்கோங்க. 3 வரமிளகா ஆட் பண்ணிங்க. கொஞ்சமாக வந்து புளி ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு அந்த டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. அடுத்து அதே எண்ணெயில் வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன், உளுந்தம் பருப்பு 2 ஸ்பூன் அளவு அதையும் சேர்த்து நல்லா வறுத்து கோல்டன் வரைக்கும் இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து இந்த வெங்காயம், பூண்டு, புளி, வரமிளகா, பிரண்டை, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி வச்சுக்கணும். இப்போ வந்து அதே எண்ணெயில் வந்து கடுகு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இந்த தொக்கை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து சுண்டுற வரைக்கும் வச்சுக்கணும். இதை வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அல்வா பதத்துக்கு வரணும் அந்த தொக்கு. அந்த எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு பாருங்கள், நான் பெரட்டி காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜுக்கு வரணும். அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ அவ்வளோதான், சூப்பரான பிரண்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லா வலிக்கும் ஏற்றுறது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.